2024 ஐபிஎல்லில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இடையிலான போட்டியில் இமாலய ரன் குவித்து அபார வெற்றி பெற்றுள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இதன் மூலம் பல்வேறு சாதனைகளையும் படைத்துள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. டாஸை வெற்றி பெற்ற ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செய்தார். தொடக்கத்தில் மயங்க் அகர்வால் அவுட் ஆகி வெளியேறினார். அதன் பிறகு ஆட்டமே வேற மாதிரியாக திரும்பியது. குறிப்பாக டிராவிஸ் ஹெட் 18 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதேபோன்று 16 பந்துகளில் அபிஷேக் சர்மாவும் அரை சதம் கடந்தார். பின்னர் மார்க்ரம் மற்றும் ஹென்ரி கிளாசன் இடையில் நீண்ட பார்ட்னர்ஷிப் உருவானது. வெறும் 34 பந்துகளில் 80 ரன்கள் ஹென்ரி கிளாசனும் மார்க்ரம் 28 பந்துகளில் 42 ரன்களும் சேர்த்திருந்தனர். 20 ஓவர் முடிவில் 277 என்ற இமாலய ரன் குவித்தது எஸ்ஆர்எச் அணி. அடுத்து பேட்டிங்கிற்கு களமிறங்கிய மும்பை அணி தொடக்கத்திலேயே இஷான் கிஷன் மற்றும் ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடினார்கள். பிறகு 34 ரன்களுக்கு இஷான் கிஷனும் 26 ரன்களுக்கு ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகி வெளியேறினார்கள். திலக் வர்மா அதிகபட்சமாக 64 ரன்கள் எடுத்திருந்தார். டிம் டேவிட் 42 ரன்கள் சேர்த்தார். 20 ஓவர் முடிவில் 246 ரன்கள் மட்டுமே சேர்த்தது மும்பை அணி. இதன் மூலம் 31 ரன் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் இப்போட்டியில் பல சாதனைகளை படைத்துள்ளது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அதாவது முதல் சாதனையை பார்க்கும்பொழுது முதல் 10 ஓவரில் அதிக ரன் எடுத்த அணி என்ற சாதனை படைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 17 ஆண்டுகள ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே பவர் பிளேவில் ஹைதராபாத் அணி குவித்த அதிகபட்ச ரன்னாக இன்று காணப்பட்டது. மூன்றாவது சாதனையாக ஐபிஎல்லில் முதல் 8 ஓவர்களில் 117 ரன்கள் எந்த அணியும் இதுவரை எடுத்ததில்லை. ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி முதல் முறையாக சாதனையை படைத்துள்ளது. நான்காவது சாதனையாக டிராவிஸ் ஹெட் 18 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அதன் பிறகு சில நிமிடங்களிலேயே அச்சாதனையை அபிஷேக் சர்மா முறியடித்துள்ளார். 16 பந்துகளில் அரை சதம் கடந்து இச்சாதனையை அவர் முறியடித்தார். ஐந்தாவது சாதனையாக ஐபிஎல்லில் ஆர்சிபி மற்றும் புனே வாரியர்ஸ் இடையிலான போட்டியில் 263 ரன்கள் எடுத்திருந்தார்கள். தற்பொழுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் மும்பை இடையிலான போட்டியில் ஐபிஎல்லில் அதிகபட்ச ஸ்கோராக இப்போட்டி காணப்படுகிறது.